அனைவருக்கும் வணக்கம். அட் நீட் பிசிக்ஸ் பையர் அப்படிங்கிற நம்முடைய காணொலி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய காணொலியில் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே பார்த்த மாதிரி இயற்பியலும் அளவீட்டியலும் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒரு கேள்வி ஆங்கிலத்தில் பிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஃப்ரம் யூனிட் 1 ஆஃப் யுவர் 2026 நீட் சிலபஸ். ஓகே, ஒரு கம்பியின் விட்டத்தை திருகு அளவி கொண்டு அளக்கும் போது கீழ்கண்ட அளவீடுகள் பெறப்படுகின்றன. என்னெல்லாம்? முதன்மை கோல் அளவீடு 0 மில்லிமீட்டர், வட்டக்கோல் அளவீடு 52 பிரிவுகள். முதன்மை கோலில் 1 மில்லிமீட்டர் ஆனது வட்டக்கோலின் 100 பிரிவுகளுக்கு இணையாக உள்ளது. இந்த கரஸ்பாண்டிங் டு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், இணையாக உள்ளது. மேற்கண்ட தரவுகளின்படி கம்பியின் விட்டம் எவ்வளவு? 1 0.52 சென்டிமீட்டர், 0.026 சென்டிமீட்டர், 0.26 சென்டிமீட்டர், 0.052 சென்டிமீட்டர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திருகு அளவியில் மில்லிமீட்டரில் தான் நம்ம ரீடிங் எடுப்போம். ஆனால் நமக்கு ஆன்சர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ மில்லிமீட்டரில் கிடைச்சது நம்ம சென்டிமீட்டராக மாற்ற வேண்டியது இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே இந்த கேள்வி 2021ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரியா? இப்போ இந்த கம்பியின் விட்டம் எது அப்படின்னு சொன்னால், நம்ம திருகு அளவு கொண்டு எடுக்கும் பொழுது எது சரியான அளவீடு, கரெக்ட் ரீடிங் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த கரெக்ட் ரீடிங் சிஆர், அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா எம்எஸ்ஆர் பிளஸ் சிஎஸ்ஆர் இன்டு எல்சி. அப்ப எம்எஸ்ஆர்னா என்னது சார்? மெயின் ஸ்கேல் ரீடிங், ஆங்கிலத்துல முதன்மை கோல் அளவீடு, அதான் 0 மில்லிமீட்டர். சிஎஸ்ஆர்ங்கிறது என்னது? சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங், அதாவது வட்டக்கோலினுடைய அளவீடு. எல்சிங்கிறது லீஸ்ட் கவுண்ட், அதை மீச்சிற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீச்சிற்றளவுங்கிறது என்னன்னு சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஃபார்முலா பிட்ச் டிவைடட் பை எம். இந்த பிட்சுங்கிறது சில புத்தகங்கள்ல பிட்ச் தூரம் அப்படின்னே கூட கொடுத்துட்றாங்க. சில இதுல புரி இடைவெளி, புரிக்கோல் பிட்ச் ஸ்கேல புரிக்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுதக்கூடிய புத்தகங்களும் இருக்கு. பிட்ச் என்பது புரி இடைவெளி, அது இந்த இதுல 1 மில்லிமீட்டர். ஏனால எப்படி சார் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா சொல்லியிருக்காங்க இல்லையா, 1 மில்லிமீட்டர் தூரம் போகும் பொழுது அது 100 டிவிஷன் சர்க்குலர் ஸ்கேல் அந்த வட்டக்கோலில் தாண்டிடுது. அதான் இணையாகங்கிறது, கரஸ்பாண்டிங் டு. ஸோ என் என்பது வட்டக்கோல் பிரிவுகளின் எண்ணிக்கை, அது 100. அப்ப லீஸ்ட் கவுண்ட் மீச்சிற்றளவு எவ்வளவு சார்? பிட்ச் டிவைடட் பை என். அப்போ 1 மில்லிமீட்டர் டிவைடட் பை 100 = 0.01 மில்லிமீட்டர். இப்போ நம்ம முதலே சொன்ன மாதிரி எம்எஸ்ஆர் முதன்மை கோல் அளவீடு 0 மில்லிமீட்டர், சிஎஸ்ஆர் வட்டக்கோல் அளவீடு 52 பிரிவுகள். அப்ப சிஆருக்கு ஏற்கனவே ஃபார்முலா படிச்சிருக்கிறோம், போட்டிருக்கோம் போன ஸ்லைடுலே, எம்எஸ்ஆர் பிளஸ் சிஎஸ்ஆர் இன்டு எல்சி. சார் இதுல சுழிப்பிழை எல்லாம் வருமா? அதாவது இந்த கேள்வியில சுழிப்பிழை பற்றியோ சுழி திருத்தத்தை பற்றியோ எதுவும் கொடுக்கல. அதனால நம்ம இந்த ஃபார்முலா அப்படியே பயன்படுத்துறோம். இல்லை என்று சொன்னால் இதோட சேர்த்து ZC என்று சொல்லக்கூடிய சுழி திருத்தத்தையும் உள்ளடக்கி தான் நம்ம இந்த கணக்கு போட வேண்டியிருக்கும். நமக்கு சுழி திருத்தம் அந்த கேள்வியில் இல்லைங்கிறதுனால நம்ம போடல. சரியா? சரி, எம்எஸ்ஆர் 0 தான், அதை போட்டாச்சு. பிளஸ் சிஎஸ்ஆர் 52 பிரிவுகள் 52 இன்டு எல்சி இல்லையா 0.01 இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப என்ன சார் வருது? இது 0 தான், அதனால 0.52 மில்லிமீட்டர். இது ரெண்டையும் பேருந்தா அதை வரும். ஆனா நமக்கு ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இதை சென்டிமீட்டராக மாற்ற வேண்டும். எப்படி சார் மாத்துறது? நம்ம படிச்சிருக்கிற 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர் இல்லையா. சோ அந்த அடிப்படையில் இதை 10ஆல் வகுத்தா 0.052 சென்டிமீட்டர் என்பது கம்பியின் விட்டம். ஓகேயா? வெரி சிம்பிள் ப்ராப்ளம். So we'll see one more question. இதை அடுத்து மேலும் ஒரு கேள்வி இதே அந்த அளவீட்டியல், இயற்பியலும் அளவீட்டியலும் அப்படிங்கிற பாடத்தில் நம்ம பார்த்துட்டு அடுத்து இருக்கக்கூடிய இயக்கவியல் பாடத்துக்கு நம்ம போகலாம். அடுத்த காணொளி காணும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.